அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் கபடு வாராத நட்பும் கல்லாத இளமையும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அருவியில் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அலையாழி அருவியில் மாயனது தங்கையே ஆதி கடவுரில் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அபிராமியே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். இன்று சித்திர மாதம் 6ஆம் நாள், ஏகாதசி திதி, மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் மதியம் 1:20 வரை இருக்குது. பின்னாடி பூரம் வந்துடுது. அதாவது மக இருக்கிற வரையும் மரண யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகம். ராகு காலம் எப்போதுமே வெள்ளிக்கிழமை 10 to 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகன் 7 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பார்ந்த பெரியவர்களே, இன்று ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மேஷ ராசிக்கு ராசியில் குரு இருக்கிறார். 4ஆம் அதிபதி போய் 5ல் இருக்கார். அவர் குருனுடைய பார்வையில் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்லலாம். 4க்குடையவர் 5ல் இருப்பது ஒரு நல்ல நிறைவு என்று சொல்லலாம். இந்த லெக்க ராசியில் இருக்கிற குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கின்ற போது காரியங்கள் தடைப்படாது. மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் 11ல் இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்காங்க. நல்ல பலன்கள் நடைபெறும். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராகு 11ல், ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்று 11ல், சனியும் செவ்வாயும் 10ல். இப்போ குரு 12ல் இருக்காரு. இருந்தாலும் இந்த சனி செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்காங்க, ராகு 11ல் இருக்காங்க. இது தொழிற்சானம் நன்றாக இருக்கும், செலவு அதிகமாகும், ஆனால் வருமானம் வரும். அதனால ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசி நன்றாக இருக்கிறது. அடுத்தபடியாக இந்த குரு பயிற்சி வருகிறது, அது உங்கள் ஜென்மத்துக்கு வருது. மிதுன ராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு 10ல் ராகு இருக்கு, 10ல் சுக்கிரன், 10ல் புதன். இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு, நிரந்தரமான அமைப்பு ஏற்படும், நல்லது நடக்கும். குரு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் பேச்சியாக போறார். பேச்சியாகி 12ஆம் இடத்துக்கு வர போறார். கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். 2ஆம் இடத்துக்கு போய் அவர் குருவனுடைய பார்வையில் இருக்கார். அது ஒரு நல்ல பலன் என்று சொல்லலாம். கடகராசி என்பவர்களே, இன்று உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அது எந்த காரியத்தையும் தடைப்படுத்தும்.
ஆனால் உங்களுக்கு 10ல் சூரியனும் குருவும் இருக்காங்க. தொழிற்சாலை நன்றாக இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த 12 நாள் தான் இருக்கு. ஆகவே இது அன்பர்களுக்கு நல்ல நாள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த அஷ்டம சனி என்பது கொஞ்சம் காரியங்களை தடைப்படுத்தும் அப்படின்னு. அடுத்தபடியாக சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் இருக்கார், ராசியை குரு பார்க்கிறார். இந்த ராசி பலம் பெறுகிறது. குரு 9ஆம் இடத்துல இருக்கு. குரு 9ஆம் இடத்துல இருப்பது நல்ல பலன், நல்ல பலன்களே அடையும். ஆகவே இந்த 7ல் செவ்வாய் சனி இருக்கு. 7ல் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. 7ல் சனி செவ்வாய் இருந்தால் மனைவியினுடைய உடல்நிலையை பாதிக்கும், சற்று கவனம் தேவை. அடுத்தபடியாக கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கும் இந்த நேரம் சரியில்லை. ஏனென்றால் உங்களுக்கு கன்னியில் கேது இருக்கு, 7ல் ராகு சுக்கிரன். 7ல் யாருமே இருக்கக்கூடாது. சுக்கிரன்லாம் இருக்காரு, 7ல் இருக்கக்கூடாது. அவர் சுக்கிரனுக்கு 7ஆம் இடம் சிறந்த இடம் இல்லை. ஆனால் உச்சம் பெறுகிறார், 2 கூடையவர் உச்சம் பெறுகிறார், அமோகமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் கேந்திராதிபதியை உச்சம் பெறுகிறார். அது ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு இல்லை. அதனால் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இந்த 12 நாள் தான் இருக்கு, குரு பயிற்சி ஆகிறார். அந்த குரு உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரார். துளாராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் உச்சம் பெறுகிறார். அதே ராசிநாதன் 8ஆம் அதிபதியாகிறார். சுக்கிரனுக்கு 2 வீடு, அந்த 2 வீட்டுக்குடைய பலனை செஞ்சுதானே ஆகணும். முன்னது நன்மை, பின்னது தீமை. 8ஆம் அதிபதி எப்படி நல்லது செய்வார்? அவர் உச்சம் பெற்றாலும் அவர் எப்படி நல்லது செய்வார் என்று தெரியவில்லை. ஆகவே துளாராசி என்பவர்களுக்கு குரு பார்க்கிறார் நல்ல இடத்துல. ஆனால் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய நல்ல பலன் நடந்துட்டு இருக்கு. என்ன, ஓராண்டுக்கு மேல இருக்கு. ராகு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். இந்த 6ஆம் இடத்தில் இருக்கிற ராகு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுவார் என்ற அமைப்பு. அடுத்தபடியாக விருச்சிக ராசி என்பவர்களே, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு 6ல் இருக்கார். 6ஆம் அதிபதி போய் 4ல் இருக்கார். ரணம், நோயை கொடுக்கக்கூடிய கிரகமான செவ்வாய் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதி 4லே இருக்கார். இந்த 4ல் செவ்வாயின் சனி இருப்பது நன்மை இல்லை. குழந்தைகளாக இருந்தால் கல்வியை தடைப்படுத்தும், பெரியவர்களாக இருந்தால் உடல்நிலையை பாதிக்கும். ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு 6ல் இருக்கார். 6 குருவுக்கு நல்ல இடம் இல்லை, அமோகமாக இருப்பார் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால விருச்சிக ராசி என்பவர்கள் இன்னும் சற்று நாள் தான், இன்னும் 12 நாள் தான். 12 நாளைக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆகுது, அது நல்ல பலனை தரும். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு சனி பகவான் 3ல், 7ரை பகவானுடைய காலம் முடிந்து இப்போ 3ல் இருக்காரு சனி. இன்னும் 2 வருஷத்துக்கு குறையாமல் இருப்பார். 4ல் ராகு இருக்கு, அவர் இன்னும் 1 வருஷத்துக்கு குறையாமல் இருப்பார். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் தரும். குரு 5ல் இருக்கார், அதுவும் நன்மை. இன்னும் 12 நாள் தான் இருப்பார். ஆகவே தனுசு ராசி என்பவர்கள் நல்ல நாள், நல்லது நடக்கும். இப்போ குரு 6ஆம் இடத்துக்கு வந்தால் கூட இந்த சனியும் ராகுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நன்மை செய்வார்கள். அடுத்தபடியாக மகர ராசி என்பவர்களே, என்று உங்களுக்கு 7ரை சனியுடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அது முடியும் நேரம், முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் உண்டு. அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ராகு பகவான் மட்டும் 3ல் இருக்கார், அவர் மட்டும் உங்களுக்கு நல்லது செய்வார். அடுத்தபடியாக கும்பராசி என்பவர்களே, இன்னும் உங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கு, செவ்வாய் இருக்கு. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் சனி இருப்பது நன்மை இல்லை. அதே மாதிரி ராசியிலையும் செவ்வாய் சனி இருக்கக்கூடாது. அது என்ன பண்ணும்னா ஜென்ம சனி என்று பொருள் இருக்கு. கடன்கள் தலைக்கு மேல் போகும், பிரச்சனைகள் தலைக்கு மேல் வரும். செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் எப்போ பார்த்தாலும், ராசியில் இருந்தால் எப்போ பார்த்தாலும் டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும்.
கும்பராசி என்பவர்களுக்கு இந்த குருவும் பலமாக இல்லை. ராகு 2 ஒரே ஒரு ஆள் மட்டும் பலமா இருக்கார். 4ஆம் அதிபதி மட்டும் உச்சம் பெற்றிருக்கார். அது மட்டும்தான் நன்மை. மற்ற கிரகங்கள்ல அந்த கும்பராசிக்கு நன்மை இல்லை. 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. நான் 5 ஆண்டுகள் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக மீனராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு. ஆனா அவர் பேச்சியாக போறாரு. ஆனால் பேச்சு 3ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை சிறப்பாக இருக்கும். உங்களுக்கும் 7.5 நடந்து கொண்டு இருக்கிறது. குழப்பம் இருக்கும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்று எல்லாம் இருக்கிறது. அதனால கவனம் தேவை, நிதானம் தேவை. அன்பான நேயர்களே, மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பவர்களுக்கெல்லாம் 7.5 பகவானுடைய காலம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த 7.5 சனி என்பது கடுமையான பலன்கள். நிச்சயமாக அந்த 7.5 ஆண்டுகள் நம்மளை ஆட்டி படைக்கத்தான் செய்வார். அப்படி இருக்கின்ற போது மற்ற கிரகங்கள் பலமாக இருந்தால் கூட இந்த 7.5 சனியுடைய காலம் நம்மளை தொந்தரவு செய்யத்தான் செய்யும். தசாபுத்தி நன்றாக இருந்தால் மட்டும் சற்று சிரமங்கள் குறையும். அவர்கள் பிறந்த ஜாதகத்தில் தசாபுத்திகள் நிறைவாக இருந்தால், நல்ல திசைகள் நடந்தால், அந்த தசாநாதன் நல்ல பலமாக இருந்தால் நிச்சயமாக ஓரளவு சிரமங்கள் குறைஞ்சு நல்ல பலன் அடையும். இல்லை என்றால் தசையும் சரியவில்லை, 7.5 நடந்து கொண்டிருக்கின்றால்